வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் டாக்டர் சிவராமன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். மத்திய அரசின் இந்திர தனுஷ் 201 என்ற நோய் தடுப்பூசி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழகத்தில் இருந்து 8 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு செய்தியும், மத்திய அரசினுடைய இன்னொரு விளம்பரமும் இந்த பகுதியில் பேசலாம் அப்படின்னு ஒரு உணர்வு. ஜெனரிக் மருந்துகள் பாதுகாப்பானது, சக்தி மிக்கது மற்றும் மலிவானது. மருந்துகளை அவைகளின் ஜெனரிக் பெயர்களை கொண்டு நிர்ணயிக்குமாறு உங்கள் மருத்துவரிடம் கேட்கவும் அப்படின்னு பொதுமக்களிடத்தில் மத்திய அரசிடமிருந்து ஒரு விளம்பரமும் வந்திருக்குது. இதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தடுப்பூசி போடுவதை விட்டுவிட்ட மக்களிடம் அதை பிரபலப்படுத்தி போட வைக்கிறதுக்காக 8 மாவட்டங்கள் தேர்வு அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லுது. களத்தில் மருத்துவ களத்தில் தடுப்பூசிகளுக்கு எதிராக வரக்கூடிய குரல்களையும் சமீப காலத்தில் அதிகமாக பார்க்க முடியுது. நீங்கள் இந்த செய்தியையும் அந்த எதிர்ப்பு குரலையும் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று தடுப்பூசிகளை முழுமையாக புறக்கணிக்க முடியுமா அப்படிங்கிறதுல இன்னும் மாற்று கருத்துக்கள் இருக்குது. நிறைய தடுப்பூசிகள் பின்னாடி பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்குது. இன்றைக்கி நமக்கு போடக்கூடிய ரொம்ப பிரைமரியாக போடக்கூடிய தடுப்பூசிகள் எல்லாமே பெருவாரியாக வெளிநாடுகளிலிருந்து வர வைக்கப்படுது, பன்னாட்டு நிறுவனங்கள்லேருந்து வர வைக்கப்படுது. முழுமையாக அதை அரசாங்கம் அங்கேருந்து வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற வணிகம் அதுதான் இதை முன் செலுத்தி கொண்டு போகுதா அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லா மாற்று சிந்தனையாளர்கள்ட்டையும் இருக்குது. ஒன்று. அதே சமயத்தில் பல தொற்று நோய்களை இந்த தடுப்பூசி முறைகள் காத்து வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியல. இப்போ நம்ம 1947 நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம்னு பார்த்திங்கன்னா வெறும் 37 வயது தான் இருந்துச்சு. இன்றைக்கி 60 வயது வரைக்கும் இருக்கோங்கிறதுலையும், அடுத்து 2வது பிரசவ காலத்துக்குள்ளேயும் சிசு மரணங்களுடைய கணக்குகளையும் வைத்து பார்க்கும்போது தடுப்பூசிகள் கொஞ்சம் பயன்பட்டிருக்கு அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தடுப்பூசி முறை அப்படிங்கிறது ஏதோ இன்றைக்கி நேற்று வந்த விஷயம் இல்லை. தடுப்பூசி முறைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பல 1400களிலேயே நம்மளோட மாரியம்மன் கோயிலில் மாரியம்மன் முன்னாடி வச்சு அம்மை வந்தவங்களுடைய அம்மை புண்ணிலிருந்து அந்த பாலை எடுத்து வராத நபர்களுக்கு போட்ட செய்திகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஃபிடல்வியா தான் அதில் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வேக்சினில் பார்த்தீங்கன்னா சீன மருத்துவ முறையிலையும் சரி, தமிழ் மருத்துவம், இந்திய மருத்துவ முறைகள்லையும் இந்த இனாக்குலேஷன் மெத்தட் தான் முதல்ல வேக்சினேஷனுக்கான அடிப்படை. அதுக்கப்புறம் அதை பெங்காலில் இருந்த நம்ம ஊர் வெஸ்ட் பெங்காலில் இருந்த கவர்னர் இங்கிலீஷ் கவர்னர் அதை ஆவணப்படுத்துகிறாரு. அதை பார்த்து இந்த விஷயம் தான் பின்னாடி எட்வர்ட் ஜென்னர் வேக்சினேட்டாக மாறாரு. அதனால் வேக்சினேஷன் இன்றைக்கி வந்த விஷயம் இல்லை, அது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக மாற்றப்பட்டு கொண்டு வந்திருக்கு. அது இன்றைக்கு அது பல்வேறு, அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா போலியோவில், டிபிடியில், எம்எம்ஆர் மாதிரி ரொம்ப அடிப்படையாக உயிர்கொல்லியாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு கொண்டு வந்திருக்கிற விஷயத்தை முழுமையாக நம்மளால் மறுக்க முடியல. நாம் என்ன அதை பார்க்குறோம் அப்படின்னா, இதை ஏன் முழுமையாக வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் பண்ணணும், வெளிநாட்டில் இருந்து தான் இது முழுக்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது பல ஆயிரம் கோடியை இது இன்றைக்கி வரைக்கும் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. உதாரணமாக போலியோலாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பக்கத்து நாடுகள்லாம் இருக்குது, அதனால் அது வரைக்கும் இந்தியாவில் எல்லா குழந்தைகளுக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லி பல கோடி ரூபாயை அதில் செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. அத்தனையும் சில நிறுவனங்களுக்கு மட்டுமே போயிட்டுருக்கு. நம்ம அந்த விஷயத்தை தான் நம்ம ஒத்து பார்க்கணும். ராமகிருஷ்ணன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நமக்கு தடுப்பூசிகள் டாக்டர் சொன்னது போல் தேவையானது தான். ஏன்னா நமக்கு தெரியும் அம்மை நோயினுடைய தாக்கமும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் கடந்த நூற்றாண்டுகளில் மிக அதிகமாக இருந்தது. தடுப்பூசியினுடைய வருகைக்கு அப்புறம் தான் நிச்சயமாக அது இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் ரொம்ப குறைவாக வந்திருக்குது. உலகம் முழுவதுமே தடுப்பூசிகளோட முக்கியத்துவத்தை உணர்றாங்க. ஆனால் இந்த தடுப்பூசிகள் இந்த ஆங்கில மருந்துகள் மட்டும்தானா, இதுக்கு மாற்று இருக்கா அப்படின்னா உலகம் முழுவதும் மாற்று இருக்குது. அந்தந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள்லேயே தடுப்பூசி இருக்குது. குறிப்பாக சீன மருத்துவத்தில் அவங்க நூற்றாண்டு காலமாக இந்த தடுப்பூசி மருந்தையே ஒரு தனி பிரிவாக கையாளுறாங்க. அதுக்கான அந்த விசேஷமான மருந்துகளை அவங்களே மூலிகைகளை கொண்டும் அங்கே கிடைக்கக்கூடிய மாற்று மருத்துவ முறைகளை கொண்டுமே செய்கிறாங்க. ஜெர்மனில் இருக்குது, சீனாவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது. நம்ம என்ன அப்படின்னா, இந்த தடுப்பூசி கட்டாயம் தேவைதான், அதுக்கான மாற்று முறைகள் ஏன் நம்மகிட்ட இல்லையா, இருந்தால் அதை இணைந்து செயல்பட முடியாதா? இன்னொன்று, இதை நடைமுறைப்படுத்துறதுல ஏன் நமக்கு இது அரசு ஒரு தனி கவனம் எடுத்து இந்த மாவட்டங்களை தேர்வு பண்ணி செய்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஏன் இது நடைமுறைப்படுத்தப்படுறதில் இவ்வளோ பெரிய இடைவெளி உண்டானது? ஒன்று, நமக்கு தெரியும் இந்த தடுப்பூசிகளே பெருமளவு தனியார் மருத்துவமனைகளால் மிக அதிகமான விலை கொடுத்து தான் நமக்கு போடப்படுது. ஆரம்ப சுகாதார மையங்களில் இப்படி இலவசமாக கிடைக்கிற அந்த தருணங்களை விட்டுட்டிங்கன்னா, இந்த மருந்துகளை நீங்கள் ஒருத்தர் வாங்குறதுக்கு, ஒரு ஊசி போட்டுக்கிறதுக்கு 300 ரூபாயோ 400 ரூபாயோ பணம் கொடுக்க வேண்டியிருக்கு.
அது நிச்சயமாக ஒரு சாதாரண மனுஷனை பொறுத்த மட்டும் அது அவன் பணம் கொடுத்து போகிற அளவுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் தான் இருக்குது. அப்போ இது ஒரு பக்கம் இது தேவை, இன்னொரு பக்கம் இதே இந்த தடுப்பூசி முறைகளுக்கு இணைந்து செய்யக்கூடிய மாற்று முறைகளையும் நம்ம கண்டறியணும். இன்னொன்று குறிப்பாக கர்ப்பிணி பெண்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய வலிப்பு நோயாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு வரக்கூடிய உடல் சார்ந்த அதுவும் குழந்தையினுடைய நலம் சார்ந்த விஷயங்களில் தடுப்பூசியினுடைய முக்கியத்துவம் தேவை தான். ஒன்றா போலியோவுக்கு நமக்கு தடுப்பூசி போட்டுக்கிறோம். டாக்டர் சொன்னது போல் அந்த மருத்துவ முறைகளில் ஏன் அதை நம்ம ஒரு தனியார் மயமானதாக மட்டுமே பார்க்குறோம்? இன்னொன்று, இந்த மருத்துவ முறைகள் நமக்கு நடைமுறைப்படுத்தப்படுறதில்லை. அதுலேயும் குறிப்பாக ஆரம்ப சுகாதார மையங்களில் கிடைக்கிறதுல எதுக்கு இவ்வளோ பெரிய இடைவெளி? அதான் என்னோட சார் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். சீனாவில் இல்லை, நம்ம ஊரில் அந்த பழக்கம் ரொம்ப, நோய் அணுகா விதி, நோய் தடுப்புங்கிறது நம்ம ஊர்லேயே உள்ள ஒரு விஷயம். ரொம்ப உதாரணம், தஞ்சாவூர் பகுதியில் வந்து அம்மை வந்துருச்சு அப்படின்னா உடனே எல்லாரும் தாழம்பூ கஷாயம் கொடுப்பாங்க. தாழம்பூ கஷாயம்ங்கிறது அம்மைக்கு எதிராக ஒரு ஊரில் ஒரு வந்துருச்சுன்னா உடனே தாழம்பூ வந்து, உதாரணமாக ஏப்ரல் மே ஜூன் பகுதியில் இப்போ வெயில் ரொம்ப வர ஆரம்பிக்கும் போது அம்மை பரவும் போது எல்லாரும் தாழம்பூ கஷாயம் குடிக்கிறது ஒரு பழக்கம். அப்போ அந்த தாழம்பூக்கு அது ஒரு தெரப்பியூட்டிக் வேக்சினாக இருக்கும். இப்போ வேக்சினில் 2 இருக்குது. ஒன்று வந்து நம்ம ப்ரிவென்டிவ் வேக்சின், இன்னொன்று தெரப்பியூட்டிக் வேக்சின். நோய் வந்ததுக்கப்புறம் அந்த நோய் தீவிரமடையாமையோ நோய் பரவிடாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறது. அந்த தெரப்பியூட்டிக் வேக்சின் ஆஸ்பெக்டில் நம்மளுடைய பாரம்பரிய பதிவுகள் நிறைய இருக்குது. இப்போ உதாரணமாக வேப்பம்பூ வர நேரத்தில் வேப்பம்பூ ரசம் வச்சு கொடுப்பாங்க. வேப்பம்பூ நிறைய வகையில் வந்து ஒரு வேக்சினாக பயன்படக்கூடியது. இன்றைக்கி அதிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமுக்குராவை வந்து ஒரு வேக்சினாக பதிவு பண்ணி ஒரு பேட்டன்ட் ஆக்குற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது வந்து இந்த டிபிடின்னு கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ நம்ம இந்த இந்திரதனுஷ் திட்டத்தில் கூட வந்து டிப்தீரியா, டெட்டனஸ் இதில் வந்து அமுக்குராவோடு சேர்த்து கொடுக்கும்போது அது வந்து அந்த வேக்சின் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை ஒரு வேக்சினாக ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. நம்மிடையே நிறைய பதிவுகள் அது மாதிரி நோய் தடுப்புக்காக இந்த பருவத்தில் இந்த உணவை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த காலத்தில் இப்படியான பழக்க வழக்கம் வச்சுக்கோங்கன்னு நிறைய பதிவு இருக்குது. நாம் என்ன பண்ணுறோன்னா அதை வந்து ஒருங்கிணைய விட மாட்டேங்கிறோம். இந்த விஷயங்களை நாம் வந்து எடுத்துகிட்டு வந்தால் இந்த நோய் தடுப்பு முறைகள், குழந்தைகளுக்கு உரை மருந்து கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தடுப்பு மருந்து. அந்த உர மருந்து வந்து இன்றைக்கும் எல்லார் வீடுகள்லையும் பிரசவத்துக்கு போகிற பெண்களுக்கு அந்த அம்மா வீட்டில் வந்து இந்த மாசிக்காய், கடுக்கா, வசம்பு, அக்ரஹாரம் எல்லாம் போட்டு அதை ஒரு குச்சியாக செஞ்சு அதை தாய்ப்பாலில் இழைச்சி கொடுப்பாங்க. இப்படி ஒரு முறை வேறு எந்த மருத்துவத்துறையிலையும் கிடையாது. அதனுடைய ஒவ்வொரு அந்த உரை மருந்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு தெரப்பியூட்டிக் வேக்சின் தான். அப்போ குழந்தைகளுக்கு மிக சாதாரணமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா டயரியா தான். டயரியா தான் ரொம்ப காமனாக வரும். அந்த டயரியாவுக்கு வைரல் ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை பாக்டீரியல் டிசென்ட்ரியா ஏதோ ஒரு நோய் காரணமாக தான் அது ஏற்படுது. அப்போ அதை குறைக்கிறதுக்கும் இது இல்லாமல் அஜீரணத்தால் வரக்கூடிய பிரச்சனைக்கும் ஒரே ஆஸ்பெக்டில் அந்த காலத்தில் அவங்க பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து உரம் மருந்தா, அது வந்து ஏதோ பழக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி அதை ஒரு அறிவியல் பூர்வமாக பார்க்க தவிர கூட்டம் தான் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு உண்மையிலேயே அச்சமாக இருக்குது, இதை வேண்டாம், தடுப்பூசியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இருக்க முடியலங்கிறப்ப தடுப்பூசிகள் போடக்கூடிய தன்மையிலே இந்த மாதிரியான விஷயங்களை இணைத்து பார்க்கணும். அல்லது ஒரு கட்டத்தில் இதுதான் போதும், இந்த மாதிரி தடுப்பூசி நம்மளுடைய உரை மருந்து, கால ஒழுக்கங்கள், நாள் ஒழுக்கங்கள், இந்த விஷயத்தின் மூலமாக நம்ம அம்மைகளை வராமல் தடுக்க முடியும்னு நம்ம அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கொண்டோம்னா அன்றைக்கு நம்ம இதை ஒதுக்க முடியும். அதுக்கான ரொம்ப ஒரு பெரிய நேரமோ பெரிய பண விரயமோ ஆக போகிறதில்லை. அதுக்கு அரசாங்கம் முன்னெடுத்து வரணும். குழந்தை மருத்துவர்களும் நவீன அறிவியலாளர்களும் நவீன மருத்துவர்களும் ஒருங்கிணைந்து இந்த விஷயத்தை பார்க்கணும். பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதை நம்ம வந்து தடுக்க முடியும். தெரப்பெட்டிக் யூஸ்ன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி நோயினுடைய தீவிரத்தை குறைப்பதற்கான மருந்துகள் இங்கே இருக்குது. ஆனால் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த நோய் கிருமியையே வந்து தடுப்பூசியாக போடுறது ஒன்று தான் வழியா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. இதில் வந்து வணிகம், பணம், பெருநிறுவனங்கள் சார்ந்த வணிகம் தாண்டியும் கான்செப்சுவலி கோட்பாட்டளவில் அந்த நோய் கிருமியை தடுப்பூசியாக உள்ள செலுத்தி காப்பாற்றுறது ஒன்று தான் வழியா? அந்த கிருமி வந்து இப்போ செலுத்தி உடல் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி ஒரு மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சு உள்ள வச்சுக்கிட்டா அடுத்தாப்புல அந்த நோய் வராம காக்கும். கண்டிப்பா அது அந்த மெத்தடே நம்ம கிட்ட இருந்து வந்தது தான். இப்போ அம்மையில வரக்கூடிய கொப்பளத்துல அந்த வைரஸினுடைய ஆன்டிபாடிஸ் அதுல இருக்கும். அந்த அம்மை கொப்பளத்திலிருந்து பால் எடுத்து நேரடியாக சுட்டு நம்ம நார்மலா இருக்கக்கூடிய ஆளுக்கு பண்ணியிருக்கிறது நம்ம ஊர்ல தான் முதல்ல 1400களில் பண்ணாங்கன்ட்டு இந்த வேக்சினோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் இதே என்ன சொல்றாங்கன்னா டாக்குமெண்டட் எவிடன்ஸ் வந்து
இந்த இந்தியானே சொல்கிறான், சவுத் இந்தியாவில் இது மாதிரி அம்மை நோயை கடவுளோட சேர்த்து அவங்க பார்க்குறாங்க. அங்கே பால் கொப்பளம் வருது, அந்த கொப்பளத்துலேருந்து எடுத்து அந்த பாலை கொண்டு போய் நேராக பாதிப்படையாத நபருக்கு போடுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அதில் ஆன்டிபாடி வைரஸ் அது வந்து ஆன்டிபாடி உள்ளே போய் இவனுக்கு டெவலப் ஆயிரும், இம்யூனிட்டி டெவலப் எல்லாம் தெரியாது. அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு இது அம்மா வந்துருச்சு, இதை இவருக்கு கொடுத்துட்டா இவருக்கு நோயிலேருந்து காப்பாற்றிடுவாருங்கிற புரிதல் அன்னைக்கு இருந்துச்சு. பின்னாடி எட்வர்ட் ஜென்னர் அதை வந்து அந்த இனாகுலேஷன்லேருந்து அதை வேக்சினாக வந்து அவங்க நவீன அறிவியலை வைத்து அவங்க அதை மாற்றுறாங்க. மாற்றிட்டு இன்றைக்கி பெருவாரியாக கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரியான பதிவுகள் இன்றைக்கு நிறைய நம்ம ஊரில் இருக்குது. நான் சொன்ன அந்த எல்லா உரை மருந்தாக இருக்கட்டும், தாழம்புவாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம். நிலவேம்பு கஷாயம் கொடுக்குறோம், இதெல்லாமே ஒரு வகையில் தெரப்பியூட்டிக்கான விஷயங்கள் தான். இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு நம்முடைய அரசு நிறுவனங்களும் நம்முடைய அறிவியலாளர்களும் நவீன அறிவியலாளர்களும் எல்லாரும் ஒருங்கிணைந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு பதிலாக கொண்டு வரணும். அடுத்து நம்ம வந்து காப்பி கேட்டாவே இருக்கிறோம். ஒரு வேக்சின் அப்படின்னா அதை அவங்க வந்து வெளிநாட்டில் ஒரு கண்டுபிடிப்பாங்க, அதை எல்லா மருத்துவர்களும் கொண்டு போய் கொடுக்கணுங்கிற ஏன் நம்ம ஊரில் உள்ள விஷயங்களை நம்ம தட்பவெட்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடாது. இன்னொரு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வைரஸ்கள் எல்லாம் அப்படியே இருக்காது. இப்போ ஒரு வேக்சின் வருது, வெளிநாடுகளில் எப்படி வேக்சின் பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு கால் வருது, எல்லாரும் வந்து ஃப்ளூ ஷாட் வந்து போட்டு போயிருங்க, ஒரு புது வைரஸ் வந்துருக்குன்னு உடனடியாக அவன் வந்து ஒரு புது வைரஸ் ஒன்று வந்திருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒன்றை உருவாக்கி எல்லாருக்கும் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு வேக்சின் வருதுன்னா அது வந்ததுக்கப்புறம் இந்த வைரஸ் மியூட்டேட் ஆகி வேறு மாதிரி மாறிடும். அப்போ இது பயன்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை எடுத்து அறிவியல் பூர்வமாக பார்த்து இது உண்மையா, இதுக்கான தரவுகள் என்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு புது வைரஸ்களை கொண்டு வந்தாங்க. புது வேக்சினேட்டில் வந்து நம்ம ஊர் மருந்துகளை வைத்தே மூலிகைகளை வைத்தே நம்ம ஊர் உணவுகளில் இருந்தே எடுத்து இதை கொண்டு வர முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ காசநோயினுடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னா தெரியுது. உலகம் முழுக்கமே ஒரு காலத்தில் அது ஒரு பெரிய தீர்க்க முடியாத ஒரு நோயாக இருந்தது. சானிட்டோரியம்னு சொல்லி இதுக்கான இந்த விசேஷ மையங்கள் உலகம் முழுக்க இருந்தது. குறிப்பாக ஐரோப்பாவில் வந்து இந்த டிபி சானிட்டோரியம் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் போல் செயல்பட்டுச்சு. ஏன்னா அதனுடைய பாதிப்பும் சரி, அதுக்கான தடுக்கிற முறைகளும் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கான தடுப்பூசியினுடைய வருகைக்கு அப்புறம் நிச்சயமாக இந்த காசநோயினுடைய தடுப்பில் அது ஒரு பெரிய பங்கு ஆற்றியிருக்கு. ஆனால் இதே காசநோய்க்கு இப்போ ஒரு சீனாலேயோ அல்லது இந்தியாலேயோ மரபாக ஒரு வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வைத்திய முறைகள்லையும் இது வந்து க்யூராக இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கான முறையில் நிச்சயமாக குறிப்பாக இந்த தடுப்பூசிகளுடைய வருகையும் அது பரவலாக்கப்படுறதும் அதன் வழியாக உருவான ஒரு மருத்துவ முறையும் செயல்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம மருத்துவ வரலாறை படிக்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. இன்றைக்கி அது சந்தைப்படுத்தப்படுறதில் தான் மிக முக்கியமாக இருக்குது. இது தடுப்பூசி ஆரோக்கியம் சார்ந்தது, அவசியமானது, எல்லாமே நமக்கு ஏற்றுக்கிட்டால் கூட அது சந்தைப்படுத்தப்படுது இல்லையா? இந்த சந்தைப்படுத்தப்படுறதுக்கு பின்னாடி தான் நமக்கு அதான சர்ச்சை இருக்குது. இது எப்படி சந்தைப்படுத்தப்படுது, யாரால் சந்தைப்படுத்தப்படுது, இந்த சந்தைப்படுத்துறதுக்கு பின்னாடி வந்து வெறும் ஆரோக்கியம் மட்டும்தான் கவனமாக இருக்கா, அதில் தான் நமக்கு வேறுபாடு இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா காசநோயில் பிசிஜி வேக்சினேஷன் தான் மெயினாக பண்ணுறாங்க. பிசிஜி வேக்சினேட்டட் ஆன எல்லாரும் வந்து காசநோயிலிருந்து தவிர்த்திருக்காங்களான்னு பார்த்தா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் வந்து அதிர்ச்சியாக இருக்குது. பல்வேறு வளர்ச்சி வந்ததுக்கப்புறமும் வேக்சினேட் பண்ணதுக்கப்புறம் பல்வேறு மக்கள் வந்து காசநோயில் தொடர்ந்து இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இவங்க வேக்சினேட் பண்ணதோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறதும் தவறானது. காசநோய் வந்து இந்தியாவில் ஒன்று அந்த புள்ளிவிவரம் பெரிதளவில் குறையலை, நிறைய சிஸ்டங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு உலக சுகாதார நிறுவனம் வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. அதுக்கு அடுத்து இந்த காசநோய் கிருமிகளுக்கு எதிரான, அதாவது மருந்துக்கு எதிராக அந்த உயிரிகள் வந்து வளர்ந்துட்டு வருது. எம்டிஆர் டிபி அப்படின்னு சொல்கிறாங்க, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபின்னு. அது இந்தியாவில் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுடைய கவனம் நோய் தடுப்புங்கிறதுல, வெளிநாட்டிலிருந்து ஒரு வேக்சினை கொண்டு வந்து போடுறதுல இருக்க கவனம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய உணவு, சமூகம், நம்மளுடைய பழக்க வழக்கம் குறித்த அறிவியல் பார்வையை செலுத்தாதது மிக முக்கியமான காரணமாக தோணுது. இப்போ அந்த விளம்பரத்தை பற்றியும் பேசிட்டு இந்த பகுதி நிறைவு செய்யலாம். ஜெனரிக் மருந்துகள் பாதுகாப்பானது, சக்தி மிக்கது மற்றும் மலிவானது. அதை ஜெனரிக் பெயர்களோட பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்கன்னு டாக்டர்கிட்ட நீங்கள் கேளுங்கன்னு விளம்பரம் சொல்லுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த ஜெனரிக் பெயர் அப்படிங்கிறது அந்த மருந்தினுடைய பெயரையே அந்த மருத்துவர் பரிந்துரை செய்யலாமே தவிர அந்த மருந்து தயாரிக்கிற நிறுவனத்தினுடைய பெயர் இருக்கு இல்லையா? ஒரு மருந்தை வந்து ஏதோ ஒரு நிறுவனம் தயாரிக்குது, அந்த நிறுவனத்தினுடைய பெயரை தான் பெரும்பாதி மருத்துவர்கள் வந்து எழுதுகிறாங்க. அந்த மருந்தினுடைய பெயராக நம்ம அறியறது வந்து அந்த மூல மருந்து பொருள் இல்லை, அந்த மருந்தை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் தயாரிக்கிற நிறுவனத்தினுடைய பெயரை தான் நிறுவனம் சூட்டிய பெயர். அந்த நிறுவனம் சூட்டிய பெயர் அது வந்து ஒரு பிராண்ட் நேம். அந்த பிராண்ட் நேமை நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதுவே மருந்துன்னு நினைக்கிறோம். அது மருந்து இல்லை, அந்த மருந்து வந்து ஒரு நிறுவனத்தினுடைய பெயரை தாங்கி இருக்கிறதுனால அதுதான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனாலே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சாதாரண அந்த மூலப்பொருள் உள்ள அதே மருந்தை
மிக குறைவான விலையில் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பெரிய விலை கொடுத்து நம்ம வாங்க போகிறோம். ஏன்னா அந்த நிறுவனம் தயாரிக்குதுங்கிறதுக்கு அதே மருந்தை மருத்துவர்களே கட்டாயப்படுத்தலாம். சில நேரங்களில் இந்த நிறுவனத்தினுடைய இந்த மருந்தை தான் வாங்கணும், அதே காம்பினேஷனில் இருக்கிற அதே மூலப்பொருள் கொண்ட வேற ஒரு நிறுவனத்துடைய மருந்தை வாங்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ அரசு வந்து இதை என்ன சொல்லுது அப்படின்னா, அதை பரிந்துரை செய்யுது, இப்படி பண்ணலாமே. ஆனால் அதை ஒரு சட்டமாகவே ஆக்கலாம். ஏன் அப்படின்னா, ஏன் ஒரு நிறுவனத்தினுடைய பெயரை அவங்க வந்து பரிந்துரை பண்ணணும்? அதுக்கு பதிலாக அந்த மூலப்பொருளே சொல்லலாம் தானே. அது அந்த விளம்பரத்திலே வந்து நீங்கள் உங்களுடைய மருத்துவரிடம் இந்த மாதிரி கேளுங்கள்னு சொல்றாங்க. அது என்ன நோயர் வந்து அப்படி போய் கேட்கணும்லாம் கிடையாது. சட்டமே வந்து பல நாடுகளில் இன்றளவில் வந்து அது சட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து பரிந்துரைப்பது அந்த கெமிக்கல் நேமை தான் எழுதணும்னு சட்டமே இருக்குது. நம்ம ஊரில் தான் வந்து எது வேணாலும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் நேம் எழுதுகிறாங்க. இதில் நிறைய விஷயம் என்னென்னா, நோயருக்கும் மருத்துவருக்குமான உறவில் பார்க்கும்போது ஒரு மருத்துவர் எழுதிட்டாங்க அப்படின்னா அதை மாற்றுவதற்கு எந்த காரணம் கொண்டும் நோயாளி விரும்புறதில்லை. ஏன்னா பயப்படுறாங்க, எதுவும் மாறிடுமோ, நம்ம மாறி. ஏன்னா நூற்றுக்கணக்கான பிராண்ட் இருக்குது. அது மாதிரி பிராண்ட் இருக்கும்போது அதனுடைய வேற மருந்துகளை கொடுத்துருவாங்களோங்கிற பயத்தில் இருக்குது. ஸோ இதில் அடிப்படையில் செய்ய வேண்டியது, மருத்துவர்கள் வந்து அதை தவிர வேறு எதையும் பரிந்துரைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த சாய்ஸ் வந்து இவருக்கு வந்துடும். அவருக்கு விலை குறைவா, இன்னொன்று விலை குறைவும் விலை கூடமும் தரத்துக்கான ஒரு விஷயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனம் வந்து ஒரு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸில் இந்த மாதிரியான ஸ்பெக்கில் தான் அந்த மருந்து இருக்கணும்னு இருக்குது. அப்போ அதை வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு கெமிக்கலோட வர்றது 70 காசு கிடைக்குது, இன்னொன்று 15 ரூபா 20 பைசா அப்படின்னு வருது. ஏன் இவ்வளோ பெரிய இடைவெளி? அவங்க வர்த்தகம் செய்வதற்கு, உலகளாவிய வர்த்தகம் செய்வதற்கு, விளம்பரப்படுத்துவதற்கு அதற்காக செலவழிக்கிற பணமும், அப்புறம் அந்த நிறுவனம் வேறு மருந்துகளுக்கு ஆராய்ச்சி செய்வதற்காக முதலீடு பண்ணுறாங்க இல்லையா, அந்த பணமும் சேர்ந்து தான் அந்த மருந்தில் விலை இருக்குது. இதே 70 காசு கொடுக்குறதுல அந்த மருந்துக்கான மூல விலையும் அவர்களுடைய கம்பெனிக்கான லாபம் மட்டுமே இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டு ஜெனரிக் தான் வேணும்னு கொண்டு வரணும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வீராட்சிக்குப்பம் பஞ்சாயத்தில் கருவானூர் அப்படிங்கிற கிராமத்தில் அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு இளைஞரை வேறு சில சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தாக்குனாங்க. தாக்கும்போது அவர் தாகத்தில் தண்ணி கேட்டார். தண்ணி கேட்டவருடைய வாயில் சிறுநீர் கழித்ததாக அந்த செய்தி சொல்லுது. ஆனால் முதல்ல பதிவு செய்த எஃப்ஐஆரில் அந்த போர்ஷன் இல்லை. சாதாரணமாக இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க. இவர் காயமடைந்தவர் மருத்துவமனையிலேருந்து திரும்பி வந்து அதை வந்து SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அந்த பிரிவில் வழக்கு போட வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த செய்திகள் சொல்லுது. ஆனால் காவல்துறை அந்த சிறுநீர் கழித்த விஷயங்களை வந்து அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, காம்பன்சேஷன் வாங்குறதுக்காக பொய்யான தகவலை அவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொன்னதாகவும் அந்த செய்தி சொல்லுது. இந்த செய்தியை ராமகிருஷ்ணன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தி வந்து முழுமையாக உண்மையா இல்லையா, என்ன நடந்ததுங்கிறது சம்மந்தமாக நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், என்ன அப்படின்னா, ஜாதிய உணர்வுகளால் அதிக அளவுக்கு தூண்டப்படக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு மனிதனுடைய சராசரி மனுஷன்ட்டே அவனுடைய ஜாதி குறித்த ஒரு பெருமிதத்தையும், இன்னும் சொல்லப்போனால் அது தேவையில்லாத ஒரு வன்முறையை உருவாக்குவதற்கான தூண்டுதலும் சமகாலத்தில் அதிகரிச்சுட்டே இருக்குது. அது ஒரு எழுத்தாளர்கள் மீதான தாக்குதலில் இருந்து ஆரம்பித்து பல்வேறு நிலைகளில் ஜாதியினுடைய ஒரு கொந்தளிப்பை நம்ம பார்க்குறோம். இந்த கொந்தளிப்புக்கு முக்கியமான காரணம் அது திட்டமிட்டு உருவாக்கப்படுது. தானே ஒருத்தருக்கு வந்து அந்த ஜாதி உணர்வுகள்லாம் திடீர்னு எழுந்துடல. இப்போ இந்த இளைஞரை எடுத்துக்கிட்டால் கூட இவர் திருவிழாவுக்காக அந்த ஊருக்கு வராரு. எதுக்கு தாக்கப்பட்டார், என்ன நடந்தது? அப்படி தாக்கப்படும் போது இவ்வளவு மோசமான ஒரு சகிக்க முடியாத ஒரு விஷயத்தை எப்படி ஒரு மனிதன் செய்கிறான் நமக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை ஒடுக்கலாம். அதுவும் நம்ம காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமான முறையில் இந்த ஜாதியை எழுச்சின்னு ஒன்று நடக்குது. இந்த எழுச்சிக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, அதிகாரத்தை நோக்கி போகிறது இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி இதை தன்னுடைய அடையாளமாக ஒரு சாமானிய மனிதன் எப்படி நம்புகிறான்? இவ்வளவு கல்வியும் சமூக சீர்திருத்தமும் பெரியாருடைய சிந்தனைகளும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அறிவியல் சார்ந்த சமூகமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் மோசமான நிலையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஜாதி பேரால் ஒடுக்குமுறை பண்ணுறதும் வன்முறை செய்கிறதும், அதுவும் அறிவார்ந்த தளத்தில் இதை வந்து சகித்து கொள்ளவே முடியாத அளவுக்கு அறிவார்ந்த தளத்தில் நடக்கிறதும், அப்படி மீறி இது மீறியான விஷயங்களை ஜனநாயகபூர்வமான உரிமையை கேட்கும்போது அது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாகி என்ன ஆகுது அப்படின்னா, ஜாதிய சார்ந்த விஷயங்கள் தான் சரியானது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை பொது புத்தியும் எடுக்க வைக்கிறது இல்லையா? அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு பண்பாக தான் நான் பார்க்குறேன் சார். நீங்கள் இப்போ இதை அவரோட சொல்கிறத ராமகிருஷ்ணன் சார் சொல்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி படித்தோம். அதாவது ஒரு கல்விக்கூடங்களில் வந்து யூனிஃபார்ம் போடுற பசங்க கூட வந்து ஜாதிய அடையாளங்களை கையில் வந்து வளையமாக கட்டிட்டு வரக்கூடிய அளவில் நம்ம மாறி இருக்கோம்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்குது.
இதை வந்து வளர்க்கிறது வந்து வளர்க்கிறவர்களை நாம் வந்து அடையாளம் கண்டு அவர்களை இந்த சமூகத்திலிருந்து விளக்கணும். அரசியல்வாதிகளும் சரி, அவர் சொன்ன மாதிரி அதிகார வர்க்கத்துக்கு முன்னாடி நகர்த்துறதுக்கும் சரி, சாதி வந்து வளர்க்கப்படுகிறது. பெரியார் மாதிரியான மக்கள் வந்து எத்தனையோ விஷயங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு மோசமான ஒரு சூழல் இங்கே நிலவுது அப்படின்னா நம்மலாம் வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு நாம் இந்த கல்வி என்ன செஞ்சது, இவ்வளோ வளர்ச்சிகளும் இந்த மாதிரியான அறிவுரைகளும் எங்கே போச்சு, இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு மேம்பூக்காக வெளியே காட்டுற மாதிரி வெற்றிகளாக காமிச்சிட்டு ஹரிசாண்டலாக இந்த மாதிரி விஷயங்களை எந்த விதத்திலையும் பார்க்காமல் அவை அந்த மாதிரி புற்றீசல் மாதிரி ஜாதி இருந்தால் தான் நான் நல்லா அதிகாரப்பூர்வமாக இருக்க முடியும், நான் நல்லா அரசியல் நடத்த முடியும் நினைக்கிற மக்கள் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இதை வந்து நாம் கிள்ளி எறிகிறது அறிவு சார்ந்த சமூகத்திலையும் அறம் சார்ந்த சமூகத்துக்கான மிக அடிப்படையான ஒரு விஷயம். 1980களிலிருந்து மார்ச் 15ஆம் தேதிய ஐநா சபையில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் நுகர்வோர் தினமாக கொண்டாடுகின்றன. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மையப்பொருளை முன்னிறுத்தி அந்த நுகர்வோர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு நுகர்வோர் சர்வதேசியம் ஆரோக்கியமான உணவு என்பதை கருப்பொருளாக அறிவிச்சிருக்குது அப்படின்னு ஒரு செய்தி. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆரோக்கியமான உணவை நுகர்வோருக்கு கொடுப்பது ஒவ்வொரு அரசின் கடமை அப்படின்னு ஐநா சொல்லுது. உறுப்பு நாடுகள் ஏற்குது அப்படின்னு சொன்னா அரசினுடைய கடமை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்தியாவில் அனைவருக்குமான ஆரோக்கியமான உணவை கொடுப்பதை அரசு கடமையாக கருதுகிறதா அப்படிங்கிறது ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வியாக வருது. அரசு கடமையாக செய்தா செய்யலையாங்கிறத தாண்டி மக்கள் ஆரோக்கியமான உணவு குறித்த ஒரு புரிதலோட இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் இன்னொரு கேள்வியாக இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க ராமகிருஷ்ணன்? இப்போ ஆரோக்கியமான உணவுங்கிறது ரொம்ப அவசியமானது. ஆனால் அது கிடைக்கக்கூடியதா? இன்னொன்று, ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது என்ன, அதை பற்றிய விழிப்புணர்வு வந்து ஒரு எளிய மனிதர்கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து பசிக்க தான் உணவு இருக்குது. அதுவும் பசிக்க என்னென்னா போதுமான அளவுக்கு உணவு கிடைக்கிறது, போதுமான அளவுக்கு உணவு கிடைக்காது. இது ரெண்டு தான் இருக்குது. இன்னொன்று, உணவு வந்து நம்ம காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வர்த்தகம், வணிகம். அது வந்து எல்லாருக்கும் ஒரு அறமாக செயல்படலை. எல்லாருக்கும் அவசியமான ஒரு சரிவிகித ஒரு சம அளவு ஆரோக்கியத்துக்கு தேவைப்படக்கூடிய உணவு கிடைக்கல. ஒரு பக்கம் உணவுக்காக பெரும் போராட்டம் நடக்கும், ஒரு பக்கம் மிதமிஞ்சிய உணவு வீணடிக்கப்படுது. அப்போ நம்ம பண்பாட்டை பொறுத்த மட்டும் உணவுங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் அடிப்படையான அறமாக தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் நம்ம காலகட்டத்தில் உணவுங்கிறது ஒரு பெரும் வர்த்தகமாக இருக்கிறதுனால இது சார்ந்த நமக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வே இல்லை. நமக்கு என்னென்னா காசு கொடுத்தா கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு பொருளாக தான் உணவு இருக்குது. இன்னொன்று, அடிப்படையான உணவுகளுடைய அவங்க விநியோக முறைகள்லேருந்து தொடங்கி ஒவ்வொரு வீட்டிலேருந்து பயன்படுத்துறதுலேருந்து எல்லாமே கிடைக்கிறத தான் நம்ம வாங்கிறோம். அந்த கிடைக்கிறது சந்தைப்படுத்தப்படுறதுல தான் இருக்குது. ஒருவேளை அந்த ஒரு தானியம் விளையிற இடத்துலையே கூட அது அந்த விளையிற மனிதனுக்கு கிடைக்குதான்னா கிடைக்கல. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா, இது வந்து வெறுமனாக உணவு சார்ந்த பிரச்சனை இல்லை, இது ஒரு சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனையில் ரொம்ப பெரிய வேறுபாடும் ஏற்றத்தாழ்வும் இருக்கிற இடத்துல எல்லோருக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைக்கணுங்கிறது வந்து ஒரு கனவுன்னு தான் சொல்லுவேன். அதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய சவால். அந்த சவாலை நடைமுறைப்படுத்துறதா இருந்தால் ஒரு அரசும் சரி, அடிப்படை அம்சங்களும் சரி, ஒரு பெரிய அளவுக்கு திட்டமிடப்பட்டு முறைப்படுத்தப்படாமல் அது சாத்தியம் இல்லை. சத்தான உணவு, ஆரோக்கியமான உணவு, இதற்காக நீங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய அளவுல இயக்கம் நடத்துற மாதிரி எழுதுறீங்க, பேசுறீங்க, தொடர்ந்து செயல்பட்டு வரீங்க. ஆரோக்கியமான உணவு கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ஆரோக்கியமான உணவு குறித்த பார்வையே வந்து அரசு தளங்கள்ல முழுமையா இல்லைன்னு தான் சொல்லணும். எது ஆரோக்கியமான உணவுன்னு முன்னிறுத்தப்படுது அப்படின்னா, எங்கே வந்து ஒரு பெரு நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய வெளிநாட்டு உணவுகள் வந்து சில அறிவியல் முலாம்களை வைத்து இதுதான் ஆரோக்கிய உணவு அப்படின்னு சொல்லி கடைசி வெகுஜனம் வரைக்கும் அதை கொண்டு போகிற முயற்சியில் நிறுவனங்களும் அரசும் கைகோர்த்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது இதில் முழுமையாக நாம் வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிடாதவர்கள், நம்மக்கிட்ட நல்ல ஆரோக்கியமான உணவுகள் ஏராளமாக நம்மகிட்ட புழங்கிட்டு இருந்தது. காலந்தொட்டு வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்று கொண்டும் வந்தது. அப்படியெல்லாம் வரும் பொழுது நமக்கு வந்து நம்மளுடைய நிலத்துக்கு ஏற்ற, நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ற, நம் மண்ணுக்கு ஏற்ற, விவசாயத்துக்கு ஏற்ற எல்லா உணவுகளை தான் அங்கங்கே எடுத்துகிட்டு இருந்தோம். குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், இந்த மாற்றம் பெற்று வந்தது அப்படின்னு சொல்றீங்களா? மாற்றத்துக்கு அடிப்படையான காரணம் வந்து சந்தை தானா? சந்தை மட்டும் கிடையாது. முதல்ல வந்து வரலாற்று ரீதியாக பேரரசுகள் மாறும்போது மாறுச்சு. நம்ம சங்க இலக்கியத்தில் சாப்பிட்ட அடிசலோ கும்மாயமோ இன்னைக்கு சாப்பிடலை. அன்றைக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு பேரரசுகள் வரும்போது, இஸ்லாமிய பேரரசு வரும்போது நிறைய அரபு நாட்டு உணவுகள்லாம் நம்ம கூட வந்துச்சு. நம்ம ஊன் சோறுன்னு ஒன்று சாப்பிட்டோம். அவங்க அங்கேருந்து வந்த பல அரபு நறுமண ஊட்டிகளோடு சேர்ந்து அது பிரியாணியாக மாறிச்சு.
அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில சமயங்கள், சில ஒரு தத்துவார்த்த விஷயங்கள் எல்லாமே அந்த உணவுக்குள்ள ஒரு கலாச்சாரமாக மாறி மாறி வந்தது. ஆனால் இந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்க கொண்டிருக்க மாற்றங்கள் முழுக்க முழுக்க சந்தை சார்ந்து உள்ள விஷயங்கள். இந்த என்றைக்கு நமக்கு வந்து பன்னாட்டு வணிகம் திறந்து விடப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் எதெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்திருந்தோமோ அதையெல்லாம் அது நல்ல உணவு, இது உடலுக்கு உறுதியான உணவுங்கிற மனநிலையை மாற்றக்கூடிய அளவில் பல செய்திகளை விளம்பரங்கள் மூலமாகவும் அரசு நிறுவனங்கள் மூலமாகவும் நமக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னா, நீ எதை சாப்பிடணும், உன்னோட காலை உணவு எது, நீ எதை சாப்பிட்டா நல்லா இருப்ப, அது ஓட்ஸ் கஞ்சியாக இருந்தாலும் சரி, மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு மாபெரும் அரசியல் இருக்குது. அதை எதை ஒசத்தி பிடிக்கிறது, எது வேண்டான்னு சொல்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு வணிகமும் அரசியலும் மிக சாதுரியமாக நகர்த்திட்டு வராங்க. இந்த நிலைமையில் நமக்கு வந்து யுனெஸ்கோ சொல்கிற டேட்டாலாம் பார்த்தோன்னா இன்றைக்கு வரைக்கும் 65% குழந்தைகளுக்கு ஒரு சத்தான அந்த ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் சொல்லுவாங்க, RDL, அந்த உணவுகள் கிடைக்கல. இன்னும் 70% பெண்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைவு இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உள்ள டேட்டா. நம்ம வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம சப்சஹாரன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாடுகளை காட்டிலும் பின்னோக்கி இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம நிறைய இடத்துல இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப உன்னிப்பாக 2 பக்கம் வாங்கினோம். ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய அடிப்படையான பசியாற்றக்கூடிய ஊட்ட உணவுகள் கிடைக்குதா, அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் கிடைக்கக்கூடிய உணவுகள், முன்னிறுத்தப்படக்கூடிய உணவுகள் உண்மையிலேயே நமக்கு ஒரு நாள்பட்ட ஆரோக்கியம் தருமா அப்படின்னு பார்க்கணும். 2 அடிப்படையிலையுமே வந்து சரியான புரிதல் இல்லை. அந்த புரிதல் வந்து கீழே இருந்து மேலே வரமாட்டேங்க. சமூகத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, விவசாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, கிராமங்களில் அந்த விநியோகிக்கப்படக்கூடிய இருக்கிறதுல உள்ள பிரச்சனை, இதில் எதையுமே அடித்தளத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்காம மேலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது. இது எப்படி வந்ததுன்னா, முன்னாடி வந்து நம்ம ஊட்ட உணவுகள் வந்த வரலாறை எடுத்து பார்க்கும்போது பார்த்தா எல்லாருக்கும் புரோட்டீன் நிறைய வேணும், எல்லாருக்கும் ஒரு சத்து மாவு கொடுக்கலாம், எல்லாருக்கும் இது கொடுக்கலாம். நாங்கள் ஒரு மீனவ குடும்பங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மீன் நல்ல ஒரு சத்தான உணவு தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறது. அதை வந்து முதல்ல முன்னிறுத்தலை. முதல்ல அந்த ஊட்ட உணவுகளை வரையறுத்த 1920களிலே 20-30களிலே எது ஊட்ட உணவு, எது ஆரோக்கிய உணவுன்னு வரையறுத்தப்படும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்த புரிதல் இல்லாமல் மேலே இருந்து இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாலையும் முட்டையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் கொடுத்தாங்க, அப்புறம் சத்து மாவு கொண்டெல்லாம். அன்றாடம் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய பூமியில் இருக்கவங்க என்ன சாப்பிட்டாங்க, மீனவத்தில் இருக்க என்ன சாப்பிட்டாங்க, எல்லா மக்களுக்கும் அவரவர்கள் வாழக்கூடிய பூமியில இருந்து எத்தனையோ விலை குறைந்த நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அது முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு வணிகத்தை முன்னிறுத்தி ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்து ஆரோக்கிய உணவாக முன்னிறுத்துறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு தவறான பார்வை இருக்கு. அதுக்கான ஒரு விசாலமான ஒரு சிந்தனை இல்லை உங்கள்கிட்ட. எல்லா சமூகங்கள்லயும் வணிகம் இருந்திருக்கும். ஆனா நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி உணவை வந்து நாம கடந்த காலங்கள்ல அறம் சார்ந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. வணிகம் கூட அறம் சார்ந்து நடந்துட்டு இருந்த காலங்கள் இருந்திருக்கும். தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. வணிகமும் அறமும் இப்போ வந்து ஒன்றுக்கொன்று எதிரானதாக இருக்குதா? வணிகமயமாக்கப்பட்ட ஒரு பொருள் தான், உலகம் முழுக்க அது சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. அது இல்லை, இந்த சந்தையின் வழியாக என்ன நமக்கு இருக்குன்னா, உணவினோட தரம் குறித்து நம்ம யோசிக்கவே முடியாதவர்களாயிரும். ஏன் அப்படின்னா, ஒரு உணவுப் பொருள் கிடைச்சா போதுமே தவிர அதனுடைய தரம் குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. அது சாதாரணமாக அந்த பசித்த வேளையில் ஒருத்தனுக்கு அந்த ஒரு அரிசியாவோ தானியமாவோ கிடைக்குதா, ஆனால் அது சரியானதானா, அப்படி அது வந்து அவனோட போதுமான வளர்ச்சிக்குரியது தானா, அவன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமாங்கிறதெல்லாம் இல்லை. குறிப்பாக இந்த மாதிரி நம்ம உணவு பரவலாக்கப்படுறதுல நமக்கு இருக்கிற கவனம் அது தரமாக விநியோகிக்கப்படுதாங்கிறதுல இல்லவே இல்லை. அது சாமானிய மனுஷனுக்கும் சரி, பெரிய விலை கொடுத்து ஒரு உணவை வாங்குறவனுக்கும் சரி, உணவினுடைய தரம் குறித்த எந்த புரிதலும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த உணவினுடைய தரம் குறித்த ஒரு பண்பாடே நமக்கு இல்லை. ஆனால் அது இருந்தது. தரம்ங்கிற வார்த்தையில கூட எனக்கு ஒரு இது இருக்கு. எதை தரம்னு நிற்கிறாங்க? ஒரு உணவு வந்து ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுல தரம்னு முன்னிறுத்தப்படக்கூடிய விஷயங்கள், அது வந்து என்ன பொருள் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது 6 மாத காலம் கெட்டு போகாமல் இருக்கும், என்ன வண்ணம் வேணாலும் சேர்த்துக்கொள்ளலாம், அது வந்து உடலுக்கு ஒத்துக்கொள்ளாதுன்னு நாங்கள் எங்கேயோ ஒரு டேட்டா வச்சுருக்கோம். இதை மாதிரி வைத்துக்கொண்டு பல பொருட்கள் இன்னைக்கு வருது. அதை தரமான பொருள்னு சொல்லி சந்தை வந்து இது சந்தை உருவாக்குற தரம். ஆனால் தரம்ங்கிறது வந்து உங்களோட ஆரோக்கியத்துக்கு அது உகந்ததா, அதே நேரத்தில் இந்த தானியம் வந்து அந்த தானியத்தினுடைய சத்தோடையே நமக்கு கிடைக்க போதா, பசியை ஆற்றணும், உணவுங்கிறத டிஃபைன் பண்ணும்போதே நம்மளுடைய பார்வை வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து உணவை டிஃபைன் பண்ணது பல ஆயிரம் ஆண்டுகளா வள்ளுவரோட இதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதாவது ஒரு அதிகாரத்துக்கு கீழே, மருந்துங்கிற அதிகாரத்துக்கு கீழே 7 பாடலை வந்து உணவை பற்றி தான் அன்னைக்கு வள்ளுவம் சொல்லியிருக்கு.
நம்ம ரொம்ப காலந்தொட்டே உணவை வந்து மருந்தாகத்தான் நம்ம பார்த்தோம். உணவு வந்து ஒருவேளை உணவு சாப்பிட்றது வெறும் பசிக்கோ இல்லை ருசிக்கோ இல்லைன்னா வெறும் கழிப்பிற்காகவோ மன மகிழ்ச்சிக்காகவோ சாப்பிட்ட கூட்டம் நம்ம கிடையாது. ஆனால் 1980களுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிங்கிற வார்த்தையவே ஜாப்பனீஸ் வந்து காயின் பண்ணுறாங்க. உணவுங்கிறது வெறும் கலோரி ப்ரொவைட் பண்ணக்கூடாது, ஒரு ப்ரோஆக்டிவாக இருக்கணும், ஒரு ப்ரிவென்டிவாக இருக்கணும்னு 80களுக்கு அப்புறம் தான் அவங்க கொண்டு வராங்க. அப்படி இருந்த நம் சமூகத்து உணவுகளை முழுமையாக புறக்கணிச்சிட்டு அது எதையும் பற்றி அதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை, அது வந்து பழக்குழியுது, அது வந்து செய்வதற்கு நேரம் ஆகும், இதனால் நிறைய செலவாகுதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை விளக்குழித்துட்டு வராங்க. முழுமையாக இந்த பார்வை நமக்கு மாறணும். நம்மளுடைய மரபு உணவுகள் மிகச் சிறப்பாக இருந்தது, அது ஒன்று வேணும். இப்போ நமக்கு ஒரு பண்பாட்டாகவே ஒன்று இருந்தது, பன்முகப்பட்ட உணவு அப்படின்னு சொல்லி. ஒரு இப்போ தமிழ் பண்பாடை எடுத்துட்டிங்கன்னா, இந்த பண்பாட்டில் ஒவ்வொரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூரத்துக்கு இடையிலையும் உணவு தயாரிக்கிற முறையிலையும் சரி, உணவினுடைய அடிப்படையிலையும் மாற்றம் இருக்கும். பலவேறு விதமான உணவுகள் சேர்ந்த ஒரு பெரும் உணவு பண்பாடு தான் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம், ஒற்றை உணவு பண்பாடாக மாற்ற பார்க்குறோம். ஒரே பீஸானா அது இந்தியா பூரா பீஸா கிடைக்கும், அல்லது ஒரு குளிர்பானம்னா ஒரே குளிர்பானம், ஒரு ஒற்றை உணவு அப்படிங்கக்கூடியது இருக்குது. அது ஐரோப்பாவில் தான் அந்த மாதிரியான ஒற்றை உணவு பண்பாடு அதிகமாக இருக்கும். அவங்க எங்கே போனாலும் ஒரே உணவு தான் சாப்பிடுவோம். ரொட்டினா அவன் எல்லாரும் ரொட்டி தான் சாப்பிட போகிறான். ஒரு காலை உணவுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா மாதிரியான ஊரில் அவ்வளவு வேறுபட்ட காலை உணவுகள் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் அந்தந்தனுடைய நிலம் சார்ந்து, தொழில் சார்ந்து, கிடைக்கிற வசதிகள் சார்ந்து உருவாக்கப்பட்ட உணவு முறைகள். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே வரோம். இல்லை, இதில் தெரியாமலே அழிக்கணும். அதை சார் சொல்கிற அந்த பன்முகப்பட்ட உணவுகள் வந்து பன்முகத்தோட மட்டும் இல்லை, பாதுகாப்பானதாகவும் இருந்துச்சு. இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உடல் நலம் சார்ந்த கேள்விகள் பலவற்றிற்கு உணவில் மறைந்திருக்கக்கூடிய கூறுகள் தான் மிக முக்கியமான காரணம்னு ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு வந்து உறுதிப்பட நம்பிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வந்து இந்த செயற்கை ரசாயனங்களும் பூச்சிக்கொல்லிகளும் எந்த அளவுக்கு புற்றுநோய்களை அதிகரித்துட்டு வருது, எந்த அளவுக்கு வந்து இந்த வாழ்வியல் நோய்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குன்னு பல அறிவியல் தரவுகள் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு நம்ம பக்கத்து மாநிலங்களில் கூட முழுக்க இயற்கை வேளாண்மைக்கு திரும்புறதுக்கான கொள்கைகள் வகுத்துட்டு வரும்போது நாம் இன்னைக்கு வரைக்கும் அதில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். காலையில் குடிக்கக்கூடிய தேநீர் ஒரு சாமானியனுக்கு வந்து நடுவில் ஒரு வேலை பழு வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக ஒரு கப் தேநீர் தான் அவனுக்கு வந்து உதவியாக இருக்குது. அந்த தேநீரில் கூட பெருநிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய தேநீரில் முதற்கொண்டு நிறைய பூச்சிக்கொல்லி துணுக்குகள் இருக்குன்னு வருது. நம்மளுடைய தேசிய உணவியல் பாதுகாப்பு கழகம் சொல்லக்கூடிய அவங்க முடிவில், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தில் சொல்கிறான், உலக நாடுகள் தடை செய்து வைத்து விலக்கிவிட்ட 13 வகை ரசாயனங்கள் நம்ம அன்றாடம் பயன்படக்கூடிய உணவில் இருக்குங்கிறான். இன்னொரு டேட்டா போன ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய FSSI இருக்கு இல்லையா, நம்ம ஃபுட் சேஃப்டி செக்யூரிட்டி, அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. நாங்கள் இந்தியா முழுக்க இருந்து இத்தனை 1500 பொருளோ எவ்வளோ எடுத்துட்டு 2500 பொருளோ எவ்வளோ எடுத்து சோதிச்சு பார்த்தோம். அதில் 590 அத்தியாவசியமான உணவுக்கூறுகளில் அதனுடைய தரம் சரியாக பின்பற்றப்படவில்லை. நம்மளுடைய அறிக்கையை எப்படி சொல்லுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம வந்து எதை நோக்கி நடந்துட்டு வரோம். நமக்கு இன்னைக்கு சேலஞ்சே 1000 மரணம் நடக்குன்னா 740 மரணங்கள் வந்து இந்த வாழ்வியல் நோய்களில் தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. புற்றுநோய் வந்து 100 மடங்கு 200 மடங்குன்னு கூட்டிட்டு போகுது. அப்போ அரசு எப்படி அக்கறையாக இருக்கணும்னா, ஒவ்வொரு சாமானியனுக்கும் ஒவ்வொரு வெகுஜன மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய உணவில் எந்த நச்சுக்கள் இருக்குது, அதை எப்படி தடுப்பது, அது பயிராக்கக்கூடிய காலத்திலிருந்து பக்குவப்படுத்தும் போதோ பாதுகாக்கப்படும் போதோ அதை வந்து பேக் பண்ணி வரும்போதோ எந்தெந்த இடங்களிலெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு உன்னிப்பாக கவனித்து அதை தவிர்க்கணும். ஆனால் அதற்கு எந்த விதத்திலையும் அவர்கள் வந்து ஒரு முழுமையான அறிவியல் ஆய்வுகளும் செய்ய மாட்டேங்கிறாங்க, முழுமையான ஒரு தடைகளும் வர மாட்டேங்குது. முழுக்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதும் சரி, டெக்னாலஜியை கொண்டு வர்றதும் சரி, அதில் மூலமாக சார் சொன்ன மாதிரி ஒற்றை சாளரத்தில் மொத்தமாக ஒரு பழச்சாறுனா பழங்கள் நல்லது, அந்த பழத்தில் எந்த மாதிரி ரசாயன கலப்பு இல்லாமல் கொண்டு வரலாம், எப்படி அதை விளைவிக்கணும்னு பார்க்குறத விட்டுட்டு மொத்தமாக பழத்தை சாறு எடுத்து அதை பல்ப் எடுத்து அதை வந்து ஒரு டெட்ரா பேக்கில் பண்ணி அதை இந்தியா முழுக்க அந்த பழச்சாறு விநியோகம் பண்ணால் அது ஆரோக்கிய உணவாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பல்ப்பில் இருந்து அந்த பழத்திலிருந்து பல்பாகி டெட்ரா பேக் வரைக்கும் போகிறதுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அதுக்கு எப்படி யோசிக்கணுங்கிற பார்வை இங்கே இல்லை. ஸோ இது வந்து ஒரு அறிவியலை வந்து கையில் வச்சுக்கிட்டு அதை கையில் வச்சுக்கிட்டு அது சொல்லக்கூடிய வணிகப்படுத்துவதற்கு ஏதுவான விஷயங்களை மட்டும் முன்னிறுத்திட்டு அதை வைத்து இதுதான் ஆரோக்கியம்னு ஒன்று, இப்போ அது ஒரு பானமாக இருக்கட்டும், காலை உணவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன தின்பண்டங்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பன்னாட்டு வணிகம் தான் முன்னாலே வந்து நிற்குது. இப்போ நமக்கு இப்போ தெரியும், இப்போ இந்த துரித உணவுகளுடைய வருகைக்கு பின்னாடி இருந்த ஒரு முக்கியமான காரணம் சாலைகளுடைய விரிவாக்கமும் நீண்ட தூர பயணங்களும் வணிக காரணங்களுக்காக ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறதும் தான். உலகம் முழுக்க சீன உணவகங்கள் எப்படி வந்துச்சு?
குறிப்பாக சீனர்கள் பல்வேறு காரணங்கள் கருதி, தொழில் கருதி, வணிகம் கருதி போகிற இடங்கள்ல எல்லாம் அவங்களுடைய உணவு பண்பாட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. சீன உணவகங்கள் வர ஆரம்பிக்குது. அப்படி தான் அமெரிக்காவினுடைய துரித உணவகங்கள் எல்லாம் உருவானதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய நீண்ட சாலைகள் உருவாக்க வந்தான். நமக்கு தெரியும், வரலாற்று முழுக்கமே உணவு பண்பாடு மாறுவதுக்கு விரிந்த தளத்தில் மனிதன் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகும்போது அவன் தான் உணவு பண்பாடை எடுத்துகிட்டு போகிறான். நம்ம காலகட்டத்தில் தான், குறிப்பாக இந்த நூற்றாண்டில் தான் உணவு இப்படி இந்த பரவலாகிறது, பண்பாட்டு கலப்பாகிறத தாண்டி இது முழுக்க ஒரு உணவு இந்த சூழலுக்கு உகந்ததா இல்லையாங்கிறத தாண்டி வெறும் வணிகத்துக்காகவே விற்பனை பொருளாக மாறிடுச்சு. அந்த சூழலில் அந்த உணவை சாப்பிடுவதனால எதிர் விளைவுகள் உண்டாகலாம். ஆனால் அதை பற்றி கவலையே இல்லை. அது சந்தைப்படுத்தப்படும், விற்கப்படும், பெருவாரியாக விளம்பரப்படுத்தப்படும். யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பிட்ற அடிப்படை அந்த இடத்துல தான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன அறத்தை நாம தொலைச்சிட்டு நம்ம இப்ப அடிப்படை உணவுகளுக்கு என்னைக்காவது எப்போவாவது ஒரு விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? சோறு சாப்பிடுங்கன்னு இது வரைக்கும் ஏதாவது ஒரு விளம்பரம் நமக்கு வருதா? இல்லைன்னா இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி எப்பயாவது விளம்பரப்படுத்துறாங்களா? அடிப்படை உணவுகள் சார்ந்து எந்த விளம்பரமும் இல்லை. சந்தைப்படுத்தப்பட வேண்டிய உணவுகளுக்கு தான் இவ்வளவு பெருங்கோடி ரூபாய்கள் செலவு பண்ணி விளம்பரப்படுத்தப்படுது. அந்த விளம்பரங்களை நம்புறாங்க. அந்த உணவினுடைய தரத்தை பற்றியோ, அது தேவையானதா, அது ஆரோக்கியத்துக்கு உகந்ததா, அதை பற்றியே இல்லை. பெருமளவு உணவுப் பொருட்கள் விளம்பரங்களால் மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சென்றடையுது. இன்னொன்று உணவுகள் ஒரு மற்ற பொருட்கள் மாதிரி குளோபலைஸ் பண்ணக்கூட முடியாது, பண்ணவும் கூடாது. எந்த நிலத்தில் நம்ம வாழ்கிறோமோ, என்ன மாதிரியான தட்பவெப்பநிலை இருக்கோ, எந்த மரபு நமக்கு பழகி இருக்கிறதோ, 2000 வருஷமாக சாப்பிட்ட ஒரு விஷயத்தில் திடீர்னு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு உணவு உள்ளே போகிறது ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கத்தான் செய்யும். உடம்பு எந்த அளவுக்காவது அதை சீரணிக்க முயற்சி செய்தால் கூட அது பக்குவப்படுத்தியிருக்கிற விதமும் அதில் சேர்க்கப்பட்டிருக்க வேறு பொருள் நம் மரபுக்கு பழக்கம் இல்லாது. அதை நம்ம உள்ளே எடுத்து சாப்பிட போகும்போது அது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்துங்கிறது உடனடியாக தெரியாது. டாக்ஸிட்டியில் 2 சொல்லுவாங்க, அக்யூட்டாக என்ன வருது, கிரானிக்காக என்ன வருது, குமுலேட்டிவாக என்ன வருது அப்படிம்பாங்க. துளி துளியாக பார்ட்ஸ் பர் மில்லியன், பார்ட்ஸ் பர் ட்ரில்லியனில் ரொம்ப ஒரு மிக நுண்ணிய கூறுகளாக வரக்கூடிய கெமிக்கல் என்ன மாதிரி வரும்னு தெரியாது. அடுத்து இன்னொன்று, இது நுகர்வோர் தினம் குறித்த ஒரு சந்தையை பார்க்கும் பொழுது நுகர்வோர்களுக்கு தேவையான பல விழிப்புணர்வுகள் நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. ரொம்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். அதாவது எந்த பொருளில் சர்க்கரை இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சுகர் கூட இருக்கா குறையா இருக்கா? ஏன்னா சர்க்கரை வியாதி குறித்த பல விழிப்புணர்வு வந்தனால சுகர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, பல உணவுகளில் உப்புக்கள் ஒளிந்திருக்கு. எல்லா உணவுகளும், அது இனிப்பு ஜாமாக இருக்கட்டும், இல்லை இனிப்பாக இருக்கக்கூடிய பண்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அதை பக்குவப்படுத்துறதுக்கும் அதை பாதுகாப்பதற்கும் உப்புக்கள் தான் மெயினாக பயன்படும். ஆனால் இன்றைக்கி அந்த உப்புக்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ இன்டர்நேஷ்னல் யூனிட் சோடியம் வேணுங்கிற கணக்கு இருக்குது. இவங்க வீட்டில் ஊறுகாய் போட்டு மாட்டாங்க, ஒரு உப்பு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வெளியே போய் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுகள்லையும் அதை பாதுகாப்பதற்கு பல சோடியம் உப்புக்கள் தான் பயன்படுத்தப்படுது. அது உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம எக்ஸிபியன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு உணவில் 90% அந்த உணவு குறித்த இதை போட்டுட்டு 10% சும்மா பாதுகாப்பதற்கு அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற காப்புரிமை விஷயத்தில் அவர்கள் அதை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆக்டிவ் மாலிகுல் அப்படின்னு போட்டுருவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிராண்டோட காப்புரிமை பற்ற ஒரு விஷயத்தை போட்டுருவாங்க. அது என்ன நமக்கு தெரியாது. அது தெரியாமல் அதை நம்ம வாங்கி இன்னைக்கு இங்கே மட்டும்தான் நான் சாப்பிடக்கூடிய உணவில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி அதை தயாரித்திருக்கிறாங்க, அது எனக்கு ஒத்து வருமா வராதாங்கிற செய்தியே தெரியாமல் பல உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய உணவை நாம் இங்கே சாப்பிட்றோம். அது இங்கே இந்த நிலத்தில் வராத உணவு, அதனால் நமக்கு அது ஒவ்வாது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரோம். அந்த நாட்டில் அதே பொருள் இதே மாதிரியான பாதுகாப்புக்காக போடப்பட்ட உப்புக்களோட, ப்ரிசர்வேட்டிவ்ஸோட, அங்கே இதே மாதிரி பேக்கிங்கில் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் அந்த நாட்டு மக்களும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறாங்க. வெளிநாடு இல்லையே, அதானே ஒரு வேறுபாடு இருக்குது. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய நூடுல்ஸும் சீனர்கள் சாப்பிட்ற நூடுல்ஸும் பேர் தான் நூடுல்ஸ், தவிர ரெண்டும் ஒன்றும் இல்லை. நம்ம சாப்பிடக்கூடிய நூடுல்ஸில் ஒரு பேக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் ஒரு மசாலா, அந்த மசாலா நமக்கான மசாலா, நம்ம ஊரில் நம்ம என்ன சாப்பிடணும், என்ன ருசியில் சாப்பிடணுங்கிறது அந்த மசாலா பாக்கெட் போட்டெல்லாம் சீனாவில் நூடுல்ஸ் சாப்பிட்றதில்ல அவங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க நூடுல்ஸையே நம்ம எப்படி இடியாப்பம் செய்கிறோமோ அது மாதிரி அப்பப்போ செஞ்சு அப்பப்போ வீட்டில் நூடுல்ஸ் தயார் பண்ணி அந்த நூடுல்ஸ் அவங்க சாப்பிட்றாங்க. நூடுல்ஸ் சாப்பிட்றது அவனோட பண்பாட்டோட ஒரு பகுதி. சீனாலேயோ ஜப்பான்லேயோ விதவிதமான நூடுல்ஸ் இருக்குது, விதவிதமாக சாப்பிட்றாங்க. நம்ம நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். அதில் சேர்க்கப்படக்கூடிய அந்த ரசாயன பொருட்கள் என்ன, சுவையூட்டிகள் என்ன, அந்த சுவையூட்டிகளில் எவ்வளோ நல்லது இருக்குது எவ்வளோ கெட்டது, அதை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா? இல்லையே. ஒரு பேரை பார்க்குறோம், அந்த பேர் நல்லா இருக்குது, அல்லது அந்த மனம் நல்லா இருக்குது, அல்லது அந்த நேரம் நல்லா இருக்குது, அதுக்காக சாப்பிட்றோம். சரி, ஒரு ருசிக்காக எப்பாவது ஒருத்தர் ஒரு வேளை சாப்பிடலாமே தவிர அதை அன்றாட உணவாக மாற்ற ஆரம்பிக்கிறோம். நடக்கிற இப்படி நீங்க எப்பாவது ஒரு இட்டாலியில யாராவது ஒருத்தர் காலை உணவாக இட்லி சாப்பிடலான்னு தொடங்குவானா என்ன? இல்லையே.
அது அன்றாட உணவாக நம்ம மாத்துறோம்னா அது வந்து அடிக்ஷனும் அதுல. ஆமா, அது வந்து நீங்க வந்து ஸ்டேபிள் ஃபுட்டா எப்போ ஒரு ஃபன் ஃபுட்டா இருக்குதோ அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஸ்டேபிள் ஃபுட்டா மாறிடும். இதுதான் வந்து வரலாற்று ரீதியான விஷயம். அதுல அந்த ஃபன் ஃபுட்டு ஸ்டேபிள் ஃபுட்டா மாத்துறதுக்கு உள்ள அந்த கமர்ஷியல் டேக்ல தான் வந்து இதுல சேர்க்கக்கூடிய சுவையூட்டிகள் இருக்கு. நம்ம ஊர்ல நிறைய பலகாலம் தடை செய்து வைக்கப்பட்டிருந்த சுவையூட்டிகளை இந்த மாதிரியான உணவுகள்ல கலந்து அந்த உப்புக்களை வந்து கொடுத்துட்டு வராங்க. அது வந்து இன்றளவும் இணையதளங்கள்லையும் பல அறிவியல் தளங்கள்ல பார்த்தீங்கன்னா இதை சேர்க்காதீங்க, இது வந்து குழந்தையினுடைய சிந்தனை திறனை கூட குறைக்கும், நரம்புகளை பாதிக்குங்கிறாங்க. நம்ம கவலையப்படாம அதை வந்து தினம் தினம் வாங்கி கொடுக்குறோம். இது ஒரு ஸ்டேபிள் ஃபுட்ல மட்டும் இல்லை, ஒரு ஃபன், அதாவது ஒரு நொறுக்கு தீனிகளாக சாப்பிட்றோம்ல, அந்த நொறுக்கு தீனி உணவுகளில் கூட பல ரசாயன கலப்புகளோடு வருது. ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் அதை வாங்கி சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கு. இன்னும் நீங்க கிராமப்புறங்களில் பார்த்தா, நகர்ப்புறங்களில் ஒரு படித்த தளத்தில் வந்து கொஞ்சம் இதை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க, வேண்டாம் வேற பழங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. ஆனால் கிராமங்களுக்கு போய் பார்க்கும்போது பெருவாரியான மக்கள் அதை சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல உடலுக்கு நல்லது, நிறைய விளம்பரங்கள் வர்றதுனால அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளை தானே அனுமதிப்பாங்க. அரசாங்கம் விளம்பரத்துல எல்லாம் வருதில்லை, இது பேப்பர்ல எல்லாம் வருதில்லை, நல்ல பொருள் தான், பெரிய மக்கள்லாம் இதை விளம்பரப்படுத்துறாங்கல்ல, அப்போ இது நல்லதுதாங்கிறத தாண்டி வேற எந்த சிந்தனையும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அதை செய்ய வேண்டிய அரசாங்கம் இதை அனுமதிக்கிறது வந்து ஒரு பெரிய குற்றச்செயல் தான் சொல்லணும். இதை நிகழ்ச்சி முடிச்சிட்டு காலை உணவு சாப்பிட போனா நீங்க சொன்ன பல விஷயங்கள் அப்படி நினைவுக்கு வரும் போல தெரியுது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.